அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். போகி பண்டிகைனா என்னங்க? பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த போகி பண்டிகைப்போ நம்ம வீடு வாசல்ல நம்ம வலிச்சுட்டு நல்லா சுத்த பத்தமாங்க இந்த மாதிரி வேப்பலை பூளைப்பூ இந்த ஆவார் போல வச்சு இந்த மாதிரி எல்லாம் கட்டி முதல் சாமிக்கு வைக்கணுங்க. நம்ம சாமிக்கு வச்சுட்டுங்க நம்ம தொழில் செய்கிற இடம், வண்டி வாகனங்கள், நம்ம வீட்டுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம வைக்கிறதா இந்த போகி பண்டிகையின் சிறப்புங்க. இந்த போகி பண்டிகைப்பங்க இந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க. எங்கள் ஊர்ல எல்லாம் எப்படி தெரியுங்கன்னா நம்மள சாயந்தர நேரத்தில் தான் செய்வாங்க. மாமியார் வீட்டில் எப்போதுமே காலை நேரத்தில் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. நீங்கள் எப்படி போகி பண்டிகை கொண்டாடுவீங்க என்னங்கிறத எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இனியே போகி திருநாள் நல்வாழ்த்துக்கு. மார்கழிக்குள்ளே பிள்ளையார் வச்சாச்சுங்க. எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? மார்கழி கடைசி நாள் இந்த போகி பண்டிகை அன்னைக்கும் பிள்ளையாருக்கும் இந்த மாதிரி காப்பு கட்டு வைப்பாங்க. இன்னைக்கு சங்கராந்தி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துடலாங்களா? சுட சுட சாதங்க. இது சங்கராந்தி குழம்புங்க. பழக்காய் போட்டு செஞ்ச குழம்பு, பருப்பு குழம்பு. இது ஃபுல் வீடியோ யூடியூப்ல இருக்குங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்க, அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், பருப்பு ரசம். நீங்களும் உங்க அனைவருமே சுவைக்கலாம், சாப்பிடலாம்.